வணக்கங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற சொரக்காயை வச்சு ஒரு சப்பாத்தி செய்ய போகிறோம். இந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். 2 சாப்பிட்டாலும் இந்த வெயில் காலத்துக்கு இந்த சொரக்காய் நல்ல குளிர்ச்சி தன்மை உள்ளது, நீர் சத்து உள்ளது, இந்த வெயிலுக்கு ஏற்றது. இந்த மாதிரி சப்பாத்தி போடுறப்ப இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நடுவில். வாங்க இது வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்கு இந்த சைஸு சொரக்காய் எடுத்து வேளால் மட்டும் சோல் சீவிருக்கேன். ரொம்ப உள்ளே சீவாமல் இப்படி சீவி எடுத்துக்கலாம். சீவி எடுத்து கட் பண்ணி இந்த பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இது மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் ஜீரகம், இப்போ கட் பண்ணி வச்சு நம்ம சொரக்காயை இதில் எடுத்து போட்டு தண்ணி எதுக்கு தேவையில்லை, தண்ணி காய் தான் இது. நல்லா விழுது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இது போல் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். ஒரு பவுல் எடுத்து எவ்வளோ வேணுமோ கோதுமை மாவு, இப்போ நம்ம அரைச்ச விழுதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். பிறகு ஒரு கப்பு கோதுமை மாவு, இதுக்கு தேவையான கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு, தேவையான உப்பு போட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி தேவைப்படாது, பட்டுச்சுன்னா ஒரு டீஸ்பூன் இந்த மாதிரி தெளிச்சிக்கலாம். கண்டிப்பாக தேவைப்படாது. எனக்கு தேவைப்பட்டதில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த சொரக்காய் இன்னும் கொஞ்சம் ஒரு கை மாவு போட்டுக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு மேலே கொஞ்சம் எண்ணெயை தடவி வச்சிடலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ நல்லா சாஃப்டாக சூப்பராக மாவு இருக்குது. இப்போ இது உருட்டி சப்பாத்தி கட்டையில் வச்சு கொஞ்சம் மாவு தொட்டுக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. சொரக்காய் நார் சத்து மிகுந்தது, தண்ணி சத்து நிறைஞ்சது. இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மாதிரி போட்டு தேய்ச்சி ரொம்ப சப்பாத்தி மாதிரி வேண்டாம், கொஞ்சம் அந்த அளவுக்கு நல்லா போட்டோம்னா நல்லா உப்பி நல்லா வரும். இப்போ அது வேகட்டும். இந்த முட்டையாக வரும் பாருங்கள். அப்போ இந்த பாருங்கள் வந்திருக்கு. இப்போ திருப்பி போடுங்க. போட்டு நெய் என்ன வேணாலும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். ஒரு ஸ்பூன் ஊற்றி நல்லா மேலே தேய்ச்சி விட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சப்பாத்தி 2 சப்பாத்தி சாப்பிட்டாலே இதுக்கு தொட்டுக்க கூட தேவைப்படாது. பட்டுச்சுன்னா சாஸு, பிள்ளைங்களுக்கு என்ன வேணுமோ சாஸு இந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம். இப்போ திருப்பி இந்த பக்கம் திருப்பி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் கொஞ்சம் நெய் தேய்ச்சிக்கலாம். நல்லா இருந்துச்சுங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கற்றுக்கலாம். கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. பாருங்கள், எதுவும் 2வது சுற்று எடுத்தாச்சு. பாருங்கள், இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நார் சத்து அதிகம் நிறைந்த, தண்ணி சத்து நிறைந்த சொரக்காய் சப்பாத்தி அருமையாக ரெடி பண்ணிட்டோம். வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.